வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீனிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிற மக்களே போங்க. நம்ம அவங்க வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப் பண்ணுவாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டவலாக துணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஈரமாகவே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா தனியாக நினச்சி நல்லா புழிஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டவல் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே போகாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற பொருள் வந்து நம்ம வந்து டூத்பேஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற டூத்பேஸ்ட்டை ரெண்டாக வெட்டிக்கிறங்க. அந்த தலையை வந்து அப்படியே வச்சுருங்க. தலை இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம். அந்த பாடியில் உள்ள இது மட்டும் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு பர்பஸை மட்டும் இருக்குது பாருங்கள் டூத்பேஸ்ட். இதுவே நம்மளுக்கு போதும். இதுவே நம்மளுக்கு தாராளம். இதை நல்லா உலுக்கிக்கிறங்க அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிறங்க. இதை வச்சு நம்ம வந்து நிறையா பொருள் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். 1-2 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக எங்கே நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ எல்லா இடத்துக்குமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்பஸுங்கிறது வந்து இந்த டூத் பேஸ்ட் வந்து அப்படி ஒரு க்ளீன் ஆகும். வீடு மோப் போடலாம், எண்ணெய் பிஸ்கல் உள்ள இடத்த துடைக்கலாம், கரைகள் உள்ள இடத்த துடைக்கலாம். அப்படி பல மின்னுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்லேருந்து பாத்ரூம்லேருந்து வீடு வரைக்கும் எல்லா இடமே நம்ம நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்யூட்டே உங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இதை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த கவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணாத கத்திரிக்கோள் இருந்தால் நீங்கள் இதில் காய வச்சு இதில் வச்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அழகாக சூப்பராக லிக்விட் ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்து 8 வகையான க்ளீனிங் இது கட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட கூடுதலாகவே நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு இது முடிய தொட்டிக்குமே நீங்கள் என்னென்னத்தை நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனு, பாத்ரூமு, ஹாலு என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த டைல்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ மங்கலாக எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழுக்கை வந்து நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள். இது நான் க்ளீன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைல்ஸை அழுக்கு வந்து பாருங்கள் லேஸாக அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த பஞ்சில் கூட அந்த ஸ்ப்ரே இப்படி அடித்து விட்டு நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை தேய்க்கும் போது உங்களுக்கு போகாது. அந்த தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊறின பிறகு இன்னொரு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல போயிடும். அதே மாதிரி டாய்லெட்டு, சிங்கு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சும்மா தான் தொடச்சிருக்கிறோம். இப்படி பலபலன்னு மின்றாங்க பாருங்கள். மோளை எப்படி மங்கி பறித்து இப்படி பலபலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த அழுக்கை இப்போ உங்களுக்கு தொடச்சி கட்டுறோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. முதல்ல தேய்ச்சிட வேண்டியது. தேய்ச்சி லேசாக ஊறிக்கிட்டு இருக்கலே பஞ்சில் வந்து மறுபடி அந்த ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சிடுங்க. கீழே உங்களுக்கு அழுக்கை காட்டுறோம் பாருங்கள். மேலோட கீழே பாருங்கள் ரொம்ப அழுக்கு இருக்குது. இதே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த டைல்ஸ்லேயே ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் தேய்ச்சி நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளன்னு போயிடுவாங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கெலாம் வந்து காசு கூட கொடுத்தலாம், நீங்கள் வந்து விலை கூட கொடுத்தலாம் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க டூத் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் தொடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் சும்மா கொஞ்சோன்னு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தாலே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி பஞ்சில் வந்து நினச்சிக்கிறங்க. இப்போ நான் வந்து அது கூட செய்யலாம். நான் தூக்கி போடுற டூத் பேஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காலியான டூத் பேஸ்ட்டை தான் கழுவித்தான் உங்களோட கடிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? எவ்வளோ மினுமின்னு போயிட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய இது. எவ்வளோ ஒரு அற்புதமாக எவ்வளோ ஒரு சூப்பராக க்ளீனாக அப்படி பலபலண்டு ஆகிட்டாங்க பாருங்கள். இதுக்கு நம்ம எதுக்கு காசு கூட கொடுத்து லிக்விட் இதெல்லாம் நம்ம க்ளீனர்லாம் எதுக்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். நம்மளுக்கு ஒரு டூத் பேஸ்ட் இருந்தாலே நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். காலையில் சமைக்கும்போது அவசரமாக சமைப்போம் சமயத்தில். அதனால் நம்மளுக்கு சில ஜாமான்கள்லாம் தெறிக்கிங் கொள்ளும், எந்த நேரமும் தொடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்படி பார்த்தாலும் டெய்லி சமைச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக க்ளீனிங் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு இன்றைக்கி நம்ம இதே ஸ்ப்ரேயை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அந்த டூத் பேஸ்ட்டை வச்சு அதோட லிக்விட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா இடத்துக்குமே க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே இன்றைக்கி அந்த ஒரு லிக்விட் வச்சு தான் செய்கிறோம். ஒரு சாதாரண பீங்காங்கலர பஞ்சு எடுத்து நல்லா அந்த கிச்சனை ஃபுல்லாக அழுக்க ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிருங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துணியை வச்சு தொடச்சிருங்க. சின்ன துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸி. நான் எப்போவுமே பஞ்சை வச்சு தொடச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நல்லா ஈஸியாகவே அந்த அழுக்கு வந்து வெளியாயிரும். இப்போ எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுப்பில் பட வேண்டாம், அடுப்பை சுற்றியே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுப்பில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கஷ்டம் உங்களுக்கு அடுப்பு, அதை பார்த்துக்கிறங்க. இது நான் வந்து காலைல சமைச்சு மத்தியானம் சமைச்ச அழுக்கு தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சேர்ந்த அழுக்கு தான் ஃப்ரெண்ட். நான் துடைக்கவே இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அதான் இவ்வளவு இருக்குது எனக்கு. எப்போவுமே நம்ம வந்து ஈர துணி வச்சு அப்படியே துடைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் ஆகாது. நம்ம துடைக்கல அப்படின்னா இப்படி கண்டிப்பாக நம்ம சமைச்சு முடிச்சோடனே க்ளீன் பண்ணலாம்.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாளில் தண்ணியை வச்சு அந்த பஞ்சை வந்து அந்த துடைச்ச பஞ்சை நனைச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாருங்கள், 1வது தடவை நனைச்சதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு. அதே பஞ்சை வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் துடைச்சிருங்க. 2 தடவை துடைச்சிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு பஞ்சை வச்சு நல்லா துடைச்சிருங்க. இன்னொரு தடவை தண்ணியை நனைச்சிக்கிட்டு துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு பஞ்சு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிச்சன் டவலை வச்சு நீங்கள் துடைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழுகுன்னு, ஒரு நாளைக்கே நம்மளுக்கு இவ்வளோ அழுகு சேர்ந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 3வது தடவையும் நம்ம நல்லா தண்ணியை வச்சு 2வது தடவையும் தண்ணியை வச்சு நல்லா துடைச்சி எல்லா இடமே நல்லா துடைச்சி நினச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு துணி வேண்டாம், நீங்கள் துணியை வச்சு துடைச்சிக்கிறங்க. இந்த மாதிரி டவல், நல்லா நனைச்ச டவல், கிச்சன் டவல், சுத்தமாக இருக்கிற டவலை பார்த்துக்கிட்டு நல்லா துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லா இடமும் நல்லா பளபளன்னு நல்லா காஞ்சோன்னு ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு லிக்விட் வச்சு நம்ம எவ்வளோ இடம் சுத்தம் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்போ நம்ம வந்து மைக்ரோ ஓவன் க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோ ஓவன் வந்து இப்போ பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்குது. டவுன் வாழ்க்கை வாழ்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை தான் இப்போ க்ளீன் பண்ணுற டிப் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தட்டு, அந்த இது கண்ணாடி தட்டு இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துணியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய எண்ணெய் பிசுன்னு எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். இதுக்கெலாம் நீங்கள் காசு கூட கொடுத்து எண்ணெய் பிசுன்னு போடுறதுக்கெலாம் இனிமேல் ஜாமாங்கே வாங்காமல் உங்கள் காசை வந்து மிச்சப்படுத்தி வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட்டை வச்சே நீங்கள் வந்து க்ளீனர் செஞ்சு சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விட மாட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பர்பஸ் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளீனர் வந்து நான் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணுற வீடியோ எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்காத அளவுக்குள்ள க்ளீன் டிப்பு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வெளியாகக்கூடிய அளவுக்குள்ள இது தான் நான் போட்டிருக்கேன். இது நம்ம வந்து டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற டூத் பேஸ்ட்டை நம்ம வெட்டி தான் அதோட லிக்விட், அதோட பர்பஸை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து தான் நம்ம வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேறு நம்ம கடையில் போய் வாங்கலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாமே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அவனை தொடச்சிட்டு அந்த அழுக்கு தண்ணியை உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், துணியை வந்து ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு துணி, அந்த ஒரு அவனில் நம்மளுக்கு இவ்வளவு எண்ணெய் பிசுன்னு வந்திருக்கு. இப்போ அதை காய வச்சுருங்க, துணியை வந்து காய போட்டுருங்க. அதே மாதிரி தான் மரப்பொருள், எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து துடைக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் துடைக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ வந்து கதவை மட்டும் துடைச்சி காட்டுறேன். இந்த கதவு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுன்னு, எப்படி அடுப்புலேயே கிச்சன்லேயே உள்ள கதவு ஃப்ரெண்ட்ஸ் இது. பாருங்கள், இதை இப்போ நான் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு சும்மா ஈர துணியை வச்சு நீங்கள் துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் துணி வந்து எப்போவுமே நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும், எண்ணெய் பிசுனா இருக்கக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. துடைக்கிறதுக்குன்னு துணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொருள்லாம் துடைக்கிறதுக்குன்னு டவல் வச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த ஊரில் வந்து 2 வெள்ளி 40 காசு 2 டவல், அவ்வளோதான் விலை. ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் துடைச்சாச்சு. மேலே பாருங்கள் துடைக்கலை, அப்படி எண்ணெய் பிசுனா இருக்குது. கீழே பாருங்கள் துடைச்சாச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மர ஜாமானுமே நீங்கள் வந்து துடைக்கலாம். சூப்பராக உங்களுக்கு அழுக்கு வந்து வெளியாயிரும். அதே மாதிரி தான் உங்களோட கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியில் இந்த பேப்பரில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தொடச்சிங்க அப்படின்னா உங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி வந்து உங்களுக்கு சூப்பராக பளபளன்னு போயிடும். இப்போ நான் ஜன்னல் கண்ணாடியே உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஜன்னலுக்கு வந்து கிளீனர்லாம் யூஸ் பண்ணுவோம். இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக பர்பஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்விட்டாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜன்னலாக தொடச்சிக்கிட்டால் உங்களோட ஜன்னல்லாம் அப்படியே பளபளன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பாருங்கள், காஞ்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பளபளன்னு இருக்கிறான், நீங்களே பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த அவன் வந்து நம்ம வந்து குக்கீஸு, கேக் எல்லாமே செய்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எண்ணெய் பிசுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த டூத் பேஸ்ட் அந்த பாதி இருந்துச்சு தெரியுது, அந்த தலைப்பகுதி அதில் வந்து ப்ரஷ்ஷை ஒன்று எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த விடாப்படியான எண்ணெய் கரையில் ஃபுல்லாக அந்த இடுமுடுக்குலலாம் உள்ளதை நல்லா ப்ரெஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியில் வந்து லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் நல்லா துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 1 நிமிஷத்தில் உங்களோட அவன் வந்து க்ளீனாக எண்ணெய் பிசுன்னு எதுவுமே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நம்ம முடுக்கும் தூக்கி போடுற டூத் பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ பொருள் நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மர ஜாமான், கண்ணாடி ஜாமான், அவனு, டைல்ஸு, அப்புறம் தரை எதாக இருந்தாலும் நீங்கள் துடைச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விடாப்படியான கரையை வந்து நீங்கள் என்ன பிசுன்னு நினச்சிங்க இப்படி புருஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அந்த துணியில் ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்படி பளபளன்னு பேர் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கவே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.